வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுட்ட கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் பெரிய சைஸில் இருக்கிற கத்திரிக்காய் கிடச்சிது. இதை வச்சு ஆந்திரா ஸ்டைல் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சுட்ட கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல விளக்கெண்ணெயை கத்திரிக்காய் ஃபுல்லாகவுமே மசாஜ் பண்ணி விட்டுடலாம். விளக்கெண்ணெய் தடவுறதால நம்ம இதை டைரெக்டாக ஹீட்டில் காட்டும்போது இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர்ன்றது சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம விளக்கெண்ணெயை தேய்க்கிறோம் இது மேலே. இப்போ பார்த்தோம்னா கத்திரிக்காய் ஃபுல்லாகவும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். சுட்ட கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஸ்டவ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பழைய காலத்தில் செய்யும்போது அவங்க நெருப்பில் வச்சு சுடுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் நெருப்பு அவைலபிளாக இருக்காதுன்றதால இந்த மாதிரி ஸ்டவ்வில் சுட்டுக்கிறேன். கத்திரிக்காவை சுடும்போது அடிபாகம் தான் நல்லா சுடு பண்ணணும், ஏன்னா அங்கே தான் அதிகமாக வேகாது. இப்போ பார்த்தோம்னா மொத்த கத்திரிக்காயும் சுட்டுட்டோம். இப்போது இது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சூடாக இருக்கும்போதே ரிமூவ் பண்ணணுன்றதால பக்கத்தில் கூல் வாட்டர் வச்சுக்கிட்டு அதை தொட்டு தோல் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த தோலையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு தான் புளியை ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி ஒரு பவுலுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கத்திரிக்காவை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல மேலே இருக்கிற காம்பு பாகத்தை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்து கத்திரிக்காவை ரெண்டாக பிளந்து சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குன்றதால கத்தியில் கட் பண்ணிகிட்ருக்கேன். கூலாகிடுச்சுன்னா நீங்கள் இதை கையிலேயே கூட பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். கத்தியில் சின்ன பீசஸாக கட் பண்ண பிறகு கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பவுலை எடுத்துக்கலாம். இதில் முதல் புளியை தாங்க கரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புல நம்ம கத்திரிக்காவை சுடுறதை தவிர வேறு எதையுமே வதக்கலை. அடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கையை விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அடுத்து 2வது புளி தண்ணியை கூட இதோடு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் செஞ்சுருக்கிற இந்த குழம்புக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதிகமான ஆயில் தேவைப்படாது. அடுத்து தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை, தலை தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் குழம்போட இந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான அந்த காலத்து குழம்பான சுட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சூடான சாதத்தோட 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.